ஜெயம் ரவியை பொறுத்தவரை ஆர்த்தியோடு குடும்பம் நடத்தி கொண்டிருந்த காலத்திலேயே இந்த கெனிஷா பிரான்சிஸோடு கோவாவில் கும்மி அடித்து கொண்டிருந்தார். கெனிஷா பிரான்சிஸுக்கு 13 கோடி ரூபாய்க்கு ஒரு மிகப்பெரிய பங்களாவை வாங்கி கொடுத்துருக்கார். எங்கே? கோவாவில். தொடர்ச்சியாக நீங்கள் சின்ன வீட்டுக்கு இந்த முதலீடுகளை திருப்ப முயற்சிக்கிற பொழுது தான் ஆர்த்தியினுடைய தாயாரும் உஷாராகிறாங்க. நல்ல பிள்ளையை போல நடிக்க ஆரம்பித்திருக்கிறாரே தவிர இவர் நல்ல பிள்ளை அல்ல. மோகனுடைய குடும்பம் இவரை கைவிட்டுருச்சு. கணவனை காணாமலாக்கிய மனைவியை இங்கே வைத்துட்டு மறைந்து வாழ்கிற கணவன், 2 பேர் எங்கே வர்றாங்க? கல்வி கொள்ளையர் ஐஸ்வரி கணேஷ் கல்யாணத்துக்கு 2 பசங்க குழந்தைங்க இருக்குது. அந்த குழந்தைங்களை பள்ளிக்கூடத்தில் கேட்பேன், என்னடா கொப்பா வேற ஒரு ரூம்ல தள்ளிட்டு போகிறாரு. அப்போ கூனி குறுகி அந்த குழந்தை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போகிற அடிப்படை அறிவு வேண்டாமா? மாமியார் டார்ச்சர், பொண்டாட்டி டார்ச்சர். ஏன்டா ஒரு புருஷனை பொண்டாட்டி மாமியார் தாண்டா டார்ச்சர் பண்ணுவான்? ஏன் ஒழுக்கமாக இருக்கியா? வேற யாருடைய தொடர்பில் இருக்கியா? காசெல்லாம் நாசமாக போச்சா? தேனாம்பேட்டையில் ஒரு இடம், அந்த இடம் ஆர்த்தி பேர்லேயும் ஜெயம் ரவி பேர்லையும் இருக்குது. அதை உடச்சி இப்போ யார் உள்ளே உட்காந்துருக்கா? கோவா பாடகி உள்ளே உட்காந்துருக்கா. ஜெயம் ரவி தேன்னா கோவா ரவியாக மாறிடுவார். கோவாவில் மர்ம பீச்சுன்னு ஒன்று இருக்காங்க, ஆண் பெண் நிர்வாணமாக தான் இருப்பாங்க ஆங்கிலேயர்கள் பூரா. அந்த கோவா ரவியாக மாற போகிறார். அந்த அம்மாவுக்கு கணவன்னா லைவில் இருக்கார். ஜெயம் ரவிக்கு இன்னும் ஆர்த்தி லைவில் இருக்குது. 2 பேரும் பொது இடத்துல மாலை மாத்திரை போட்டா பார்த்தீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமாம், அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஜெயரவி எல்லாரும் வாகா ஓகன் புகழ்ந்தாங்க இல்லையா? ஏன்னா ஜெயரவி என்ன சொன்னார்னா, என் மாமியார் மேலேயும் என் பொண்டாட்டி மேலேயும் தான் தப்பு அப்படின்னு பேசியிருந்தார். ஓகே, ஆனால் இப்போது பழைய குருடி கதவை திருடிங்கிற மாதிரி, கத்திரிக்காய் முத்துனா கடத்தலுக்கு வந்தாங்கங்கிற மாதிரி ஜோடியாகவே சுற்றிக்கிட்டு இருக்காங்க, எந்த ஒரு கூச்ச நாச்சமே இல்லாமல். அப்போ அன்னைக்கு ஜெயம் ரவி சொன்னதெல்லாம் பொய்ன்னு ஆயிடுச்சு இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அதாவது ஜெயம் ரவியை பொறுத்தவரை ஆர்த்தியோடு குடும்பம் நடத்தி கொண்டிருந்த காலத்திலேயே இந்த கெனிஷா பிரான்சிஸோடு கோவாவில் கும்மி அடித்து கொண்டிருந்தார். இதுதான் உண்மை. இந்த சந்தேகம் வந்த பிறகு தான் ஆர்த்தியுடைய அம்மாவும் இவரை தொடர்ச்சியாக கண்காணிக்க ஆரம்பித்தார்கள். இவர் அந்த குழந்தைகளுக்கு நல்ல தகப்பனாகவும் இல்லை, இந்த மனைவிக்கு நல்ல கணவனாகவும் இல்லை. இவர் என்றைக்கு கோவா பாடகி கெனிஷா பிரான்சிஸோடு கோவாவில் குடும்பம் நடத்த ஆரம்பித்தாரோ அதன் பிறகு இங்கிருந்து விலை உயர்ந்த கார்களெல்லாம் கோவாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டது. இது அடுத்த சந்தேகம். 2வது, இவர் பல நாள் கோவாவில் குடியிருக்க ஆரம்பித்தார். இது 3வது சந்தேகம். அடுத்து கெனிஷா பிரான்சிஸுக்கு 13 கோடி ரூபாய்க்கு ஒரு மிகப்பெரிய பங்களாவை வாங்கி கொடுத்துருக்கார். எங்கே? கோவாவில். இப்போ 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பெரிய ஆல்பம் தயார் செய்து அந்த ஆல்பத்தின் மூலம் கெனிஷா பிரான்சிஸை உலகம் முழுக்க பாப் சிங்கராக பிரபலப்படுத்த முயற்சிக்கிறார். இதில் 1 கோடி ரூபாய் நட்டம். இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் சின்ன வீட்டுக்கு இந்த முதலீடுகளை திருப்ப முயற்சிக்கிற பொழுது தான் ஆர்த்தியினுடைய தாயாரும் உஷாராகிறாங்க. இப்போ அடுத்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ 2 படம் எடுத்து ஒரு 5 வருஷமாக பல கோடி நட்டான் அவங்க குடும்பத்துக்கு. இதன் பிறகு மீண்டும் தன்னை கதாநாயகனாக படம் எடுக்க சொல்லி வற்புறுத்துகிறாங்க. இதை அவங்க குடும்பம் ஏற்றுக்கல. ஏன்னா படம் ஓடலை, பல கோடி நட்டான். மீண்டும் பல கோடி கடன் ஆச்சுன்னா 2 பசங்களுக்கு அந்த கடன் சுமையை அப்பா விட்டுட்டு மீண்டும் கெனிஷா ஓடலைன்னா முனிஷாவோட போயிடுவார். ஏன்னா இவரை பொறுத்தவரை நல்ல பிள்ளையை போல நடிக்க ஆரம்பித்திருக்கிறாரே தவிர இவர் நல்ல பிள்ளை அல்ல. மோகனுடைய குடும்பம் இவரை கைவிட்டுருச்சு. ஏன்னா இவரை நேற்று இந்த 2-3 நாளாக
100 கோடி ரூபாய் செலவில் கல்யாணம் நடத்துகிறாரு நம்ம கல்வி கொள்ளையன் ஐஸ்வரி கணேஷ். கல்வி தந்தை, கல்வி கொள்ளையர். இவ்வளோ பிரம்மாண்டமா 200 பேர் தனி விமானத்தில் மாலத்தீவில் போய் தாலி கட்டணுமா? ஏன் நம்ம கும்மணக்குட்டையில் தாலி கட்டினா தாலி கட்ட முடியாதா? அந்த பெண்ணை ஏற்றுக்க மாட்டாளா? இல்லை கடலூர் பக்கத்தில் தீவு இருக்குது, அங்கே போனால் அந்த தாலி ஏறாதா? மாலத்தீவுக்கு போகணுமா? எத்தனை கோடி செலவு. அப்போது இந்த கல்வி கொள்ளையர்கள் இப்போ தந்தை பூரா கஷ்டப்பட்டு மாடு மேய்ச்சி ஆடு மேய்ச்சி கொண்டு வந்து இப்போ பையன் இப்போ பொண்ணுக்கு எதிர்காலத்துக்கு பணத்தை கொடுத்தா இந்த பணம் பூரா எப்படி கரியாக போகுதுன்னு பாருங்க. இந்த கொள்ளையர்களை, இந்த கல்வி நிறுவனங்களை பூரா அரசே என்னைக்கு கையகப்படுத்துகிறதோ அன்னைக்கு தான் இந்த நாடு விளங்கும், நாடு உருப்படும். கல்வியை விற்பவர்களோட தான் திராவிட இயக்கம். அப்போது இந்த செய்தியை விட 1000 பவுன் போட்டார், 4 வகையான பார்ட்டி, அங்கே ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் 1, லீலா பேலஸில் ஒரு ரிசப்ஷனு, 7000 ரூபா ஒரு தொட்டு சாப்பாடு. அவன் 7 ரூபா இட்லி வாங்கி சாப்பிட தெரியுறான். இங்கே 7000 ரூபா ஒரு சாப்பாடு. இப்படி 1000 பேருக்கு சாப்பாடே எத்தனை லட்சம்னு பாருங்கள். இந்த செய்தியை விட கெனிஷா பிரான்சிஸு ஜெயம் ரவியுடைய செய்தி தான் பெருசாக. பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு வேட்டி, பட்டு மேட்சிங், பட்டு காரு, பட்டு மெத்தை, எல்லாம் பட்டு. அப்போது புது இடத்தில் மனைவியை விவாகரத்து பண்ணாத கணவன். கெனிஷா பிரான்சிஸுடைய கணவன் என்ன ஆனானே தெரியல. அந்த அம்மா கல்யாணம் ஆகி கணவன் என்ன ஆனானே தெரியல, மர்மமாக இருக்குது. அந்த கணவனை காணாமலாக்கிய மனைவி, மனைவியை இங்கே வைத்துட்டு மறைந்து வாழ்கிற கணவன், 2 பேர் எங்கே வர்றாங்க? பொது இடத்துக்கு இல்லை, கல்வி கொள்ளையர் ஐஸ்வரி கணேஷ் கல்யாணத்துக்கு அத்தனை நடிகரும் வர்றான். அவன் பொண்டாடி கூட்டிகிட்டு வர்றான். இவர் வேற ஒன்றை தள்ளிட்டு வர்றாரு. அங்கே அவர்களே திரைப்படத்துறையே ஒழுக்கம்னு ரெண்டும் தெரியாது. 3வது பொண்டாட்டி, 4வது புருஷன், 7வது பொண்டாட்டி, இவன் தள்ளிட்டு போயிட்டான், அவன் தள்ளிட்டு போயிட்டான். நடிக்கிற நடிகை 1 மாதம் ஹோட்டலில் தங்க வச்சுக்கணும். இப்படி கலாச்சார சீரழிவுடைய மொத்தம் தான் கோடம்பாக்கம். யாரும் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழுகிற ஆள் அங்கேயே இல்லை. ஒரு உச்சபட்ச நடிகர் பிடிச்ச நடிகையை, இளம் நடிகையை தள்ளிட்டு போயிடுவார் அவருடைய பண்ணை வீட்டுக்கு. பண்ணை வீட்டுக்கு போய் தள்ளி கிள்ளி முடித்து 3 நாள் எல்லாம் டூயட் கீட்லாம் பாடி முடித்தோடனே போய் சுதாட்ட போய் காசு வாங்கிட்டு போகணும் அவர் மனைவி பேரை சொல்லிடுவார். அவர் மனைவி பேர் சுதா. நீங்கள் மனைவிக்கிட்டே காசு, மனைவி எப்படி உச்சபட்ச நடிகருங்க. ஆமாம், சுதான்னு அந்த அம்மா இருக்குது, அந்த அம்மாட்ட போய் காசு வாங்கிக்கின்றார். அந்த அம்மா சொல்லுவேன், அவன் என்னையவே ஒன்றும் பண்ணுறதில்ல, உன்னை என்ன பண்ணியிருப்பான், தான் 10,000 செலவுக்கு வச்சுக்க. இல்லை 2 லட்சம் சொன்னார், 2 லட்சத்துக்குலாம் வேலை இல்லை போ. எப்படி குடும்பம், நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். இவர்கள் தான் தமிழ்நாட்டில் அரசியலை தீர்மானிப்பவர்கள். இந்த கேவலம் பூரா இருக்குது. அடுத்து இன்னொரு உச்சபட்ச நடிகர், அவர் முதல் பொண்டாட்டி என்ன ஆச்சுன்னு தெரில, 2வது ஒரு என்னாச்சுன்னு தெரில, 3வது ஒன்று இருந்தது, அது குஜராத் போயிடுச்சு, அதுக்கு 2 பிள்ளைங்க. 4வது ஒரு நடிகை வச்சுருந்தார், நடிகை கொஞ்சம் ஏமாந்து என் பிள்ளையை தள்ளிட்டு போயிருப்பார். அந்த 4வது நடிகை தப்பிச்சு ஓடி போச்சு. அந்த அம்மா ஒரு கட்சியில் போய் சேர்ந்துக்குச்சு. யார்? அடுத்த உச்சபட்ச நடிகருக்கு அடுத்த நடிகர். இப்படி சீரழிவு கலாச்சாரத்தினுடைய உச்சம்தான் இந்த கோடம்பாக்கம். இந்த கெனிஷா பிரான்சிஸும் ஜெயம் ரவியுடைய அப்பா மோகன் ஒரு முஸ்லீம், அம்மா பிராமின். இப்போ இவர் ஜெயம் ரவி போட்டு இப்போ ரவி மோகன் ஆகிட்டார். ஏன் ரவி முஸ்தபா ஆக வேண்டியதானே? ரவி முஸ்தபா யார் முஸ்தபா? அப்போது தன்னுடைய அடையாளத்தை ஒரு மனிதன் என்னைக்கு ஒருத்தன் மறைக்கிறானோ அவன் கண்டிப்பாக சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்ல முடியாது. இப்போ 2 குழந்தைங்க இருக்குது. அந்த குழந்தைங்களை பள்ளிக்கூடத்தில் கேட்பேன், என்னடா கொப்பா வேற ஒரு ரூம்ல தள்ளிட்டு போகிறாரு? அப்போது கூனி குறுகி அந்த குழந்தை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போகுங்கிற அடிப்படை அறிவு வேண்டாமா இந்த ரவி முஸ்தபாக்கு?
இதுக்கு சில வாடகை பணம் கொடுத்து எதை வேணால் பேசுவான். மாமியார் டார்ச்சர், பொண்டாட்டி டார்ச்சர். ஏன்டா ஒரு புருஷனை பொண்டாட்டி மாமியார் தாண்டா டார்ச்சர் பண்ணுவான்? ஏன் ஒழுக்கமாக இருக்கியா? வேற யாருடைய தொடர்புல இருக்கியா? காசெல்லாம் நாசமாக போச்சா? தனுஷ மாமியார் லதா தானே ஃபாலோ பண்ணுச்சு. இவன் இந்த குழந்தைகளுக்கு காசெல்லாம் டெய்லி ஒரு படம் எடுத்து 4 கோடி ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்ட படம் 400 ரவுடி. யார்? தனுஷும் நயன்தாராவும். அதில் டைரக்டர் யார்? விக்னேஷ். சிவன். அது எத்தனை கோடியாச்சு? 18 கோடியாச்சு. விஜய் சேதுபதி நயன்தாரா. தனுஷ் தயாரிப்பாளர். விஜய் சேதுபதி நயன்தாரா. அப்போ நயன்தாராவும் விக்னேஷ் சிவன் மிச்சர் பார்ட்டி 2 பேரும் லவ் பண்ணுறதுக்கு யாருடைய காசு? ரஜினி காசு. அந்த படம் ஓடலை, கடனாகி போயிடுதுன்னா தனுஷ் கடன் கொடுத்து போகிற எங்கே போய் நிற்பான்? ரஜினி உள்ள போய் நிற்பான். விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் லவ் பண்ணுறதுக்கு 1 வருஷம் தேவைப்படுது. பணம் ரஜினி வீட்டு வந்து லதா ரஜினி கொடுக்குமா? இப்படியாத்தான் மாமியார் தான் மகளுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவான். இப்போ மகளுடைய குழந்தைகளை பற்றி மாமியார் தான் கவலைப்படுவான். அது 2 குழந்தை 2 பசங்க இருக்கானுங்க. 2 பையனும் பெரிய அளவில் வரணும்னு யார்? அம்மாவும் தாயும் தான் கவலைப்படுவாங்க. இது இயற்கை தானே. இதை சில கூலிக்கு மாரடிக்கிற சில சினிமா நிருபர் என்ன சொல்கிறான்? மாமியார் டார்ச்சர், மக டார்ச்சர். ஆமாயா 12 மணிக்கு அவன் ரூமில் எவன் வேற எவ்வளோ படுத்திருக்காளா? இப்படி செக் பண்ணத்தான் செய்வான். இது இயற்கை தானே. ஒரு நல்ல மனைவி கணவனை கண்காணிப்பான். சினிமாவில் நீ எங்கேயோ போ, நான் எங்கேயோ போகிறேன், இப்படி இருக்கிறவ தான் விட்டுருவான். இப்படி இருந்துமே இவ்வளோ காலம் இருந்திருக்கு. இப்போ ஜெயம் ரவியை வச்சு சுஜாதா எத்தனை படம் கொடுத்தாங்க? எவ்வளோ செலவு பண்ணாங்க அந்த அம்மா? இப்போ மீண்டும் மீண்டும் அதே படத்தை எடுக்க சொல்லி ஹீரோவா தன்னை நிலைநிறுத்த சொல்லி சொல்கிறாரு. மீண்டும் கடனை வாங்கினா கடன் ஆகி வட்டி ஆகி அது குட்டி ஆகி அது பெருசாகி வீடு போய் சொத்து போய் நிலம் போய் எல்லாம் போயிடும். இப்போ தேனாம்பேட்டையில் ஒரு இடம், அந்த இடம் வந்து ஆர்த்தி பேர்லேயும் ஜெயம் ரவி பேர்லையும் இருக்குது. அதை உடச்சி இப்போ யார் உள்ளே உட்காந்துருக்கா? கோவா பாடகி உள்ளே உட்காந்துருக்கா. தேனாம்பேட்டை அலுவலகத்தை உடைத்து உள்ளே போயிருக்கா நம்ம கனிஷா. அப்போது இந்த சொத்து யாருடையது? யார் அனுபவிப்பது? அவன் 2 குழந்தை இருக்கா இல்லையா? இதே போல் அது கனிஷா ஃப்ரான்சிஸு பெங்களூரில் ஒரு வீட்டில் பேய் கெஸ்டாக இருந்திருக்கு அந்த அம்மா. அப்போது அந்த கணவனோட ஓடி போச்சு. அவன் அந்த பொண்ணுடைய குடும்பம் கர்நாடகாக்காரன் ஒரு 10-20 பேர் வந்து அடித்து உதச்சி பெட்டி படிக்கலாம் தூக்கி தெருவில் போட்டு நல்ல வேளை அந்த குடும்பத்தை காப்பாற்றிருக்காங்க. இப்படி பல இடங்களில் அதாவது லிவிங் டுகெதர். 2வது பல கணவன்களை திருடுவது. இதான் வேலை யாருக்கு? கெனிஷா ஃப்ரான்சிஸுக்கு. பல கணவர்கள் காணாமல் போயிட்டான் இந்த அம்மானால். இப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் இப்போ இவர் அவர்கிட்ட அந்த அம்மாட்ட மாட்டிக்கிட்டாரா? அந்த அம்மா இவர்கிட்ட மாட்டிக்கிச்சா? இனிமேல் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது. 15 கோடி ரூபாய்க்கு கோவாவில் ஒரு பெரிய பிரம்மாண்ட வீடு வாங்கி கொடுத்துருக்காரு கெனிஷா ஃப்ரான்சிஸுக்கு. கடைசி காலத்தில் போய் அங்கே போய் செட்டிலாக இருக்குது. ஜெயம் ரவி தேன்னா கோவா ரவியாக மாறிடுவார். கோவாவில் மர்ம பீச்சுன்னு ஒன்று இருக்காங்க. ஆண் பெண் நிர்வாணமாக தான் இருப்பாங்க ஆங்கிலேயர்கள் பூரா. அந்த கோவா ரவியாக மாற போகிறார். அப்போ அதுக்கான முன்னேற்பாடாக எங்கே இடம் வாங்கி போட்டார்? கோவாவில். யார் பேரில்? கெனிஷா ஃப்ரான்சிஸ் மேலே வாங்கி போட்டார். இப்படி பல முன்னேற்பாடுகளை செய்கிற ரவி, ஜெயம் ரவி இப்போ ரவி மோகனாக மாறிட்டார். ரவி மோகனால் ரவி முஸ்தபா மாற போகிறாருன்னு தெரியல. இப்போ இந்த சர்ச்சைகள் திரைப்பட உலகத்தில் ரெக்க கட்டி பறக்குது. இதில் மீண்டும் மீண்டும் என்ன செய்தினா, இவர் இன்னும் விவாகரத்து முழுமையாக விலக்கு பெறவில்லை. அந்தம்மா கணவனோடு டைவர்ஸ் வாங்கலை. அந்த அம்மாவுக்கு கணவன் லைவில் இருக்கார். ஜெயம் ரவிக்கு இன்னும் ஆர்த்தி லைவில் இருக்குது. 2 பேரும் பொது இடத்துல மாலை மாத்திரை போட்டா பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தோம். ஒரு இந்து கோயிலில் மாலை மாற்றுக்கிறான்னா இதெல்லாம் சட்டப்படியான குற்றம். அது இல்லை நீதிமன்றத்துக்கு போனால்
2 பேருமே நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுவார்கள். இந்து முறைப்படி ஒருத்தியோடு தான் இருக்கணும். அவளை விவாகரத்து செய்த பிறகு தான் வேறொரு திருமணம் செய்ய முடியும். ஆனால் இவர் சட்டத்தை மதிக்காமல் கோயிலில் மாலை மாற்றிக்கொள்ளுகிற படம் வந்திருக்கு. இது ஏன் அப்போது இது இவர்கள் என்ன இவர்களை பின்பற்றுகிற திரைப்பட ரசிகர்களுக்கு இவர் சொல்லுகிற செய்தி என்ன? நீ உன்னை பொண்டாட்டி விட்டு நீ உன்னை செட்டப் பண்ணிக்க, நீ புருஷனை விட்டுட்டு நீ உன்னை செட்டப் பண்ணிக்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றா செட்டப் பண்ணிக்கிறோம். இதுதான் ஜெயம் ரவியும் கெனிஷா பிரான்சிஸும் மக்களுக்கு தருகிற செய்தியா? நீங்கள் திரைப்படம் முழுக்க திரைப்படம் மக்களுக்கான கலை முன்மாதிரியாக இருக்கணும். ஒரு கலைஞர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து தான் மக்கள்கிட்ட ஒரு கருத்தை பதிவு செய்யணும். நீங்கள் வாழ்வதே தவறானது, தவறான முன்னுதாரணம், தவறான பல விளைவுகள், எல்லாமே தவறு. ஆனால் நீங்கள் இந்த மக்களிடம் அறிவு சொல்லக்கூடிய தகுதியை இழந்து விட்டீர்கள். இனிமேல் ஜெயம் ரவியை திரைப்பட ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்றால் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை.